பேச்ச கேட்டு உங்களை எல்லாம் படிக்க வச்சேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். அன்னைக்கே 5ஆம் கிளாஸோட நிறுத்தி இருந்தா நான் கை காட்டின இடத்துல இவளுங்க கழுத்தை நீட்டி இருப்பாளுங்க. இவ்வளவு சட்டம் பேசுவாளுங்களா? எங்களை படிக்க வச்சதுனால இப்ப என்ன கெட்டு போச்சு? உங்க பேரை கெடுத்துட்டமா, இல்ல தப்பு தண்டா ஏதா பண்ணிட்டமா, இல்ல உங்க சொத்து சொகத்தை அழிச்சிட்டமா? சும்மா படிக்க வச்சேன்னு புலம்புறீங்களே. இவங்க என்ன உங்ககிட்ட கோடீஸ்வரர் வீட்டு மாப்பிளைய கேக்குறாங்க? ஏதோ ஓரளவுக்கு நல்லா படிச்ச கௌரவமான உத்தியோகத்துல இருக்க மாப்பிளைய கேக்குறாங்க. அது கூட செய்யல எப்படி? நீங்க கேக்குற கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள 30,000 40,000 கேக்குறான். அதுக்கு நான் எங்க போவா? நம்ம பொண்ணுங்க நல்லா இருக்கணும்னா முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்லன்னு செஞ்சுதான் ஆகணும். நீ ஒண்ணா பெத்து வச்சிருக்கிற, 4 பெத்து வச்சிருக்கிற, ஒண்ணுக்கே எல்லாத்தையும் செஞ்சுட்டு மத்ததெல்லாம் ரோட்ல விடுறதா? எதுக்கு ரோட்ல விடணும்? நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையா? இருக்கிறத வச்சு முதல் பொண்ணை கட்டி கொடுப்போம், மத்தவங்களுக்கு கடன் வாங்கியோ இல்ல வீட்டை வித்தா செய்வோம். இருக்கிற வீட்டையும் வித்துட்டு பையனை அம்போன்னு விட்டுற சொல்றியா? அவனோட அம்போன்னு விட்டுற சொல்லியே இந்த வீட்டை அவனுக்கு வச்சுக்குவோம், வாடகை விட்டுருக்க வீட்டை வித்து பொண்ணுங்களுக்கு செய்வோம். மறுபடியும் வீட்டை விக்கணும்னு சொன்ன அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். விக்கிறதுக்காடி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை நான் கட்டினேன். என்ன ஆனாலும் சரி, இந்த வீட்டுல இருந்து ஒரு செங்கல கூட நான் விற்க மாட்டேன். எல்லா ஆம்பளை பையன் அவனுக்கு தான். ஆமா, படிக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்திலுமே ஆம்பளை பொம்பளைன்னு பிரிச்சு பார்த்து எங்களை மட்டம் தட்டிட்டீங்க. கல்யாண விஷயத்துல அது உங்க இஷ்டத்துக்கு செஞ்சா என்ன? நாங்களும் உங்களுக்கு பிறந்தவங்க தானே. ரொம்ப பேசின செருப்பு பிஞ்சிரும். அவ கேக்குறதுல என்னங்க தப்பு? அவதான் புரியாம ஆடுறானா? நீயும் கூட சேர்த்து ஆடுறியா? ஆம்பளை பையனும் பொண்ணுங்களும் ஒண்ணா? அவன் இந்த வீட்டு வாரிசு. கடைசி வரைக்கும் நம்ம பேரை காப்பாத்த போறவன். இவங்க எல்லாருக்கும் சீர் சென்னத்தை செய்ய போறவன் அவன் தான். பொண்ணுங்களுக்கு இப்பயே செஞ்சாதான் செஞ்ச மாதிரி இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கு. ஆடி வருஷ, தீபாவளி வருஷ, பொங்க வருஷ, சீம்பந்தம், பிரசவம், காது குத்து, கர்மாந்திரம் 1008 இருக்கு. இதெல்லாம் எவன் செய்வான்? அவன் தானே செய்யணும். சொத்து பத்துன்னு ஏதாவது விட்டுட்டு போனாதான் செய்வான். உங்க புள்ள எல்லாத்தையும் அப்படியே செஞ்சிருப்ப. நாய எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுற. அவன் செய்யாம வேற எவன் செய்வான்? கட்டிக்கு போறவங்களை வாயை முட்டு சும்மா இருக்கிறாங்க. நீ இன்னமும் தேவையில்லாம கலரி கொடுத்துட்டு இருக்கிறிய. முதல்ல உன்னை தொலைக்கணும். இத பாருடி, யார் என்ன சொன்னாலும் சரி, இப்ப வந்துட்டு போனானுங்களே அவனுங்க தான் இவளுங்களுக்கு மாப்பிள்ளை நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல யாராவது பேசுறீங்க, நடக்கிறதே வேற. சடோபா, மாப்பிள்ளை பாக்குறதுக்கு முன்னால நன்னா இன்னொரு தடவை யோசனை பண்ணி பாரு. ஏற்கனவே 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்க, 10ஆவதுக்கு இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம்னா எப்படி சமாளிப்ப? நான் எப்படியோ சமாளிக்கிறேன். முதல்ல அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பாரு. அவ வீட்டுல இருந்தா எதையாவது கிளறிட்டு இருப்பா. சடோபா, ஒண்ணு நீ பாரு, இல்லன்னா நானே பாக்குறியா? சுத்தம் மரம் மண்டையா நீ. சொன்னா கேட்கவே மாட்டியே. வா. ரிஷபராசிக்காரரான உங்களுக்கு மனைவியால் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஏற்படும். பொண்டாட்டியே கிடைக்கல, இதுல எங்க இருந்து திருப்பம்? ஏண்டா, நாட்டுல பொண்ணுங்களுக்கா பஞ்சம்? ஏதாவது ஒண்ணு புடிச்சு கட்டிக்க வேண்டியதானே? ஏதாவது ஒண்ணு புடிச்சு கட்டுறதா நான் எப்போ கட்டிருப்பேன் முதலாளி. எதுக்கு ஒரு நாள் சும்மா இருக்கிறேன்? முதலாளி, நான் கட்டிக்கு போற பொண்ணு நல்ல வசதியான குடும்பத்து பொண்ணா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 3000 ரூபாய் சம்பாதிக்கணும். இந்த காலத்துல ஒருத்தர் சம்பாதிச்சுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. புருஷன் பொண்டாட்டி 2 பேர் சம்பாதிச்சாதான் காலத்தையே ஓட்ட முடியும். பாருங்க, இந்த ஒரு ஆட்டோ ஓட்டி உங்களுக்கு நான் வாடகை தர முடியுமா? இல்ல இவங்க கிட்ட அவங்க கடனை தர முடியுமா? இல்ல வீட்டுல இருக்கிற 6 டிக்கெட் நான் சோறு போட முடியுமா? ஆக பொண்டாட்டி மூலமா வாழ்க்கையில செட்டில் ஆடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வேற வழி? இந்த காலத்துல ஒரு மனுஷன் சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு 3 வழிதான் இருக்கு. ஒண்ணு கள்ள நோட்டு அடிக்கணும், இல்ல கலாச்சாரம் மாதிரி காசணும், அதுல வச்சுக்க அரசியல்வாதி ஆயிடணும். இது 3 சேர்த்துக்கிற தைரியமும் கிடையாது, நம்ம பர்சனாலிட்டி அதுக்கு ஒத்து வராது. அதனால தான் ஈஸி ரூட்ல பொண்டாட்டி மூலமா வாழ்க்கை லிஃப்ட் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி முதலாளி? நீ தேறிட்டடா. என்ன முத்துப்பாண்டி, எப்படி இருக்க? சௌக்கியமா? சௌக்கியம் எல்லாம் இருக்கட்டும், பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தேன், என்ன மறந்துட்டீங்களா? அது விஷயமா தப்பா கூட்டு வந்திருக்கேன். பெரியவரே, நான் சொல்ல மாப்பிள்ள இவருதான். வணக்கம். வணக்கங்க. முத்துப்பாண்டி, இவருதான் பொண்ணோட அப்பா. உன்னை பத்தி ஃபுல்லா சொல்லிட்டேன். அவருக்கு ரொம்ப திருப்தி. இனி நீ தாலி கட்ட ரெடியா இருக்க வேண்டியதான். ஏங்க, உங்க பொண்ணு எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குது? வேலையா? பொண்ணு எங்கேயும் வேலை செய்யலையே, வீட்டுல தானே இருக்கு. வீட்டுல தான் இருக்கா? யோ, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? வேலைக்கு போய் சம்பாதிக்க பொண்ணு தான் பார்க்க சொன்னேன். வீட்டுல இருக்கிற பொண்ணு எவனுக்கு ஆகணும்? அவசரப்படா தம்பி, பொண்ணு நிறைய படிச்சிருக்குது, உடனே வேலை கிடைச்சிடும் சொன்னாங்க. அதனாலதான் கூட்டு வந்தேன். கிழிஞ்சது. நானே படிச்சு எம்ப்ளாய்மெண்ட் 5 வருஷமா பதிவு பண்ணிட்டு ஆட்டோ ஓட்டிருக்கேன். உடனே வேலையா? எவன் கொடுத்தா வேலை? ஆட்டோ உன்ன மாதிரி இழுபறியா பாஸ் பண்ணியிருந்தா வேலை கிடைக்காது. பொண்ணு பிஎஸ்சி கோல்டு மெடல். கோல்டு மெடல்? எங்க போனாலும் சரி, மாசம் 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பளத்துக்கு உடனடியா வேலை கிடைக்கும். அப்படியா? தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த காலத்துல பொண்டாட்டி வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் குடும்பம் எடுத்த ஒத்தாசா இருக்குன்ட்டு இந்த ஆளு கொஞ்சம் சத்தம் போட்டேன். நீங்க நகை நட்டில் குறைச்சி போட்ட கூட பரவாயில்ல, எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம். சரிதான், விட்டா எப்ப ஃபர்ஸ்ட் நைட் வச்சுப்பீங்கன்னு கேட்பான் போல இருக்க. ஏண்டாப்பா, பொண்ணு உன் மூஞ்சியை பார்க்க வேண்டாமா? உன் உத்தியோக லட்சணத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? எல்லாம் தெரிஞ்சுக்கோ, நீ இப்படி வாயா. அப்ப இந்த மூஞ்சியை காட்டாமலே கல்யாணத்தை முடிச்சிட போறியா? இப்படி எடுத்து வாயா. தம்பி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கூட்டிட்டு ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வா. மத்ததெல்லாம் பேசி முடிச்சுக்கோ. நான் வரட்டுமா? வாயா. நகை நட்டை வச்சே அந்த ஆளை அசத்திட்டேன். யோ பொண்ணு கோல்டு மெடல் முன்னாடி சொல்லிடக்கூடாது, நான் சொதப்பிருப்பேயா. நீ எங்க சொல்ல விட்ட? போறார பெரியவரு, அவரு சாதாரண ஆள் இல்ல. பழைய பேப்பர் வித்தே 2 பெரிய வீடு வாங்கியிருக்காரு. லட்சாதிபதி. உள்ள பூந்துரு. எனக்கு பாஞ்சிருவேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த மாப்பிள்ளை நேர்ல பார்த்து இன்டர்வியூ பண்ணி எனக்கு பிடிச்சதை பண்ணிப்பேன். இப்ப என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க இன்டர்வியூ பண்றதுக்கு? வேலைக்கு கூட ஒரு ஆள் சரியில்லை, இன்னொரு ஆள் எடுத்துக்கலாம். இது வாழ்க்கை பிரச்சனை. ஒரு தடவை கழுத்தை நீட்டிட்டா கடைசி வரைக்கும் அவன் கூட தான் வாழ்ந்தாகணும். சூப்பர் பாயிண்ட். யோ சும்மாரியா, இப்ப என்ன நீ விசாரிக்கணும் அவ்வளவுதானே? மாப்பிள்ளை பையனை வர சொல்றேன், தீர விசாரிச்ச அப்புறமா கல்யாணம் பண்ணிக்க. பொண்ணு ஒன்ன இன்டர்வியூ பண்ணுவா, கேள்வி மேல கேள்வி கேட்பா. எல்லாத்துக்கும் நீ கரெக்டா பதில் சொல்லணும். ஏங்க கேள்விக்கெல்லாம் இன்டர்வியூல கரெக்டா பதில் சொல்லியிருந்தா நான் ஏங்க ஆட்டோ ஓட்டுறேன்? ஏன் ஆட்டோன்னு சத்தம் போட்டு தொலைற? ஆட்டோமொபைல் அவகிட்ட சொல்லி வச்சிருக்கோம். விஷயம் வெளியே தெரிஞ்சது, உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவா. யோ ஏயா தேவையில்லாதெல்லாம் சொல்லி தம்பியை பயமுறுத்துற? நீ வா தம்பி. எங்க வேலை செய்யறேன்னு என் பொண்ணு கேட்டா ஆட்டோமொபைல் வச்சிருக்கேன்னு சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏங்க இப்போதைக்கு எதனா போய் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எதனா வம்பாயிர போதுங்க. வம்பா சேச்சே, ரகலையே நடக்கும். யோ நீ போயா, நீ வா தம்பி. சடகோப்போ பெரிய டுபாக்கூர் ஆயிட்டானே. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. உங்க பேர் என்ன? வீட்டுல முத்துன்னு கூடுவாங்க, வெளியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாண்டியன் கூடுவாங்க. முத்தா பாண்டியா? கரெக்டா சொல்லுங்க. முத்து பாண்டியன் சர்டிபிகேட்ல இருக்குங்க. ஸ்டார்டிங்லயே குழப்பறானே. என்ன படிச்சிருக்கீங்க? BA தமிழ் லிட்டரேச்சருங்க. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஜோக்கா? இப்ப என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். ஆட்டோமொபைல் கடை வச்சிருக்குங்க. தமிழ் லிட்டரேச்சருக்கும் ஆட்டோமொபைல்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா 2 கரெக்ட் படுபாய் பசங்க ஆட்டோமொபைல் கடை வச்சாதான் உன் எதிர்காலம் பிரைட்டா இருக்கும்னு சொல்றானுங்களே. உங்க தொழில உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும்? அது என்னங்க, தினம் ஆட்டோ ஓடுறத பொறுத்து தான். என்னது? ஆட்டோ ஓடுறத பொறுத்தா? அதாவதுங்க ஆட்டோ ஓட ஓடதானே ஸ்பேர் பார்ட்ஸ் தெரியும், அப்பதானே கடைக்கு வருவாங்க. அதுதான் சொன்னேன். தேடிடுவான். ஆமா, நீங்க பெண்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தெய்வங்க. ஆவதம் பெண்ணால் ஐவதம் பெண்ணால் ஏன் சொன்னாங்க? ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. உங்ககிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. ஒவ்வொரு ஆணுடைய வளர்ச்சிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கான்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? இப்ப நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? என்னுடைய வளர்ச்சிக்கு பின்னால நீங்க பக்கபலமா இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான். ஒரு பொண்ண ஆணுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? என்னங்க இது திடீர்னு இப்படி கேட்டீங்க? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். பரவாயில்ல, சொல்லுங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா எதுக்குங்க? புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு, புள்ள குட்டி பத்துக்கிறதுக்கு, புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போறதுக்கு. அதுக்கு மட்டும் தானா? இல்ல புருஷன் துணி எல்லாம் துவைச்சு போறதுக்கு, கை கால் அமுக்கிறதுக்கு, முதுகு தேய்க்கிறதுக்கு, டாடா காமிக்கிறதுக்கு, இன்னும் எவ்வளவு இருக்குதுங்க. கேட்டா என்னையா நீங்க தான் கேட்டா. பொம்பளைங்க என்ன வேலைக்காரங்க நினைச்சிட்டீங்களா? ஆம்பளைங்களோட முதுகு தேய்ச்சி விடுறதுக்கும் அவங்களுக்கு டாடா சொல்றதுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? அவங்களுக்கு ஆசைகள் எண்ணங்கள் எதுவுமே இல்லையா? இருக்க கூடாதுன்னு நாட்டுல நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதை மாத்திரம் நான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள அவசரப்பட்டீங்க. ஓ, ஐம் சாரி. உட்காருங்க. தேங்க்ஸ். பெண்கள் படிக்கிறது, வேலைக்கு போறது, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அருமையான கொஸ்டினுங்க. இதை நீங்க கேட்கலன்னா நானே கேட்டிருப்பேன். அதாவதுங்க ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும். அப்பதான் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, ஒவ்வொரு ஆண்களுக்கும் நல்லது. கவுத்துட்டான். நீங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்ங்க. 1 minute. என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க. நீங்க பேசும்போதே தெரிஞ்சு நீங்க ஒரு அதிபுத்திசாலின்னு. இருந்தாலும் இத பத்தி நான் சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் கோவக்காரி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். முக்கியமா போய் சொன்னா எனக்கு பிடிக்காது. கரெக்ட், அப்படிதான் இருக்கணும். இருக்கா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.